இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டரிங் பிசி பில்டு. இந்த வீடியோவில் இந்த ரெண்டரிங் பிசியில் யூஸ் பண்ணியிருக்கிற காம்பனன்ட்ஸ், அப்புறம் அதை எப்படி அசம்பிள் பண்ணுங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிசி SketchUp அண்ட் Lumionல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிற பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸும் இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ். இந்த பில்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கேஸ் ASUS TUF GT301. ஒரு ரெண்டரிங் பிசி பொறுத்த வரைக்கும் நல்ல ஏர் ஃப்ளோ கண்டிப்பாக முக்கியம். இந்த கேஸ் 4 ஃபேன்ஸோடு வரும். ஸோ ஏர் ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோக இந்த கேஸோட டஸ்ட் ஃபில்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓவர் த பீரியட் உங்களுக்கு டஸ்ட் ஃபார்மேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிசியில் எந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவும் வராது. ப்ராசஸர் இன்டெல் Core i7 12th Gen 12700K. SketchUp பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். ஸோ பர்டிகுலராக நல்ல கிளாக் ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராசஸர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்டெல் 12th Gen ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இன்டெல் 12th Gen ட்ரை பண்ணலாம். மதர்போர்ட் ASUS TUF Z690+ WIFI D4. இந்த மதர்போர்ட் நல்ல ஹெவி விஆர்எம்ஸோடவும் 4 RAM ஸ்லாட் அப்புறம் 4 M.2 ஸ்லாட் ஹீட் சிங்ஸோடவும் வந்துடும். வைஃபை ப்ளூடூத்தும் இந்த மதர்போர்ட் இன்பில்டாகவே இருக்கும். ஓவராலாக இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மதர்போர்ட். கூலர் நாக்டுவா U12S CHROMAX Black. ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் மாடல்ஸ் இருந்தாலும் பர்டிகுலராக நாக்டுவா கூலர்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த 12700K ஒரு ஹெவியான ப்ராசராகவே இருந்தாலும் 100% ரெண்டரிங் லோட்லேயும் இந்த ப்ராசர் 82 டிகிரியை தாண்டவே இல்லை. இந்த கூலர் போடும்போது இந்த கூலர் இந்த ப்ராசரை ஹேண்டில் பண்ண வித்த வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இது ஒரு எக்ஸலண்ட்டான கூலர். ரேம் Corsair Vengeance 3200 MHz 32GB DDR4. இந்த பில்டில் 32GB ரெண்டு 16GB DDR4 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டுவெல் சேனலுக்காக. SSD Samsung 980 1TB NVME. வழக்கம் போல் ஸ்பீட் அண்ட் ரிலையபிலிட்டினாலே சாம்சங் தான். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் 1TB ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ 1TB NVMe இந்த பில்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் MWA 650 80+ பிரான்ஸ். இந்த பில்டுக்கு 650 வாட்ஸ் போதுமானது. இந்த மாடல் கூலர் மாஸ்டர் 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். கிராஃபிக் கார்டு ASUS TUF RTX 3060 OC 12GB. இது ஒரு ட்ரிபிள் ஃபேன் மாடல். பர்டிகுலர் இந்த மாடல் நீங்கள் 24/7 ரெண்டரிங் ஃபுல்லாக ரன் பண்ணாலும் இந்த கார்டோட லைஃப் கம்மியாகாது. அவ்வளோ சூப்பரான பில்டு குவாலிட்டி இருக்கும் இந்த கார்டில். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் பிசியில் ரெண்டரிங் பண்ணும்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூமியானை பொறுத்த வரைக்கும் ரெண்டரிங்கை 100% GPU மட்டும்தான் பண்ணும். ப்ராசருக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. பட் SketchUpல VRay யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணிங்கன்னா CPU ரெண்டர் பண்ணும், GPU ரெண்டர் பண்ணும். ரெண்டுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லோடு தான் ஸ்பிட் ஆகி போகும். ஸோ நீங்கள் பிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் SketchUp Lumion ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்கன்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த பிசியோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். Lumion 11.5 இன்பில்ட் பெஞ்ச்மார்க் படி இந்த பிசியோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டட்லேயே இருக்குது. ஸோ லூமியானோட எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷனாக இருந்தாலும் இந்த பிசி பெர்ஃபார்ம் பண்ணிடும். Lumion 11.5 தேர்ட் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் ஃபோட்டோ செட்டை ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிசி 1 minute 52 seconds அந்த ரெண்டரிங் முடிச்சிருக்கு. Lumion 11.5 செவன்த் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 21 minutes 43 seconds அந்த ரெண்டரிங்கை முடிச்சிருக்கு. இந்த சேம் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் உங்கள் பிசியில் ரெண்டர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்கள் பிசிக்கும் இந்த பிசிக்கும் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் புது பிசி வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு SketchUpல இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த SketchUp சாம்பிள் ஃபைலை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் பிசியில் இந்த சேம் ஃபைலை ரெண்டர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த பிசிக்கும் உங்கள் பிசிக்கும் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது இந்த பெஞ்ச்மார்க் ரிசல்ட் பார்த்துடலாம். இந்த SketchUp சாம்பிள் ஃபைலை இந்த பிசி 16:9 ரேஷியோவில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் 3 minutes 45 seconds முடிச்சிருக்கு. உங்களுக்கு பிசி ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பெக் சூப்பரான ப்ரைஸில் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.